யூகேயில் எப்படி ரீசைக்கிள் யார்டில் உங்களோட டிஸ்போசல்ஸ் ட்ராஷ் எப்படி தாங்களோட பாட்டில் செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவோட மட்டும் பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த வீட்டில் பின்னால் இவ்வளோ குப்பையும் சேர்ந்துருக்குது. இது நார்மலி அந்த கவுன்சிலால் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் மட்டும்தான் செய்வாங்க. இதை விட வீக்கெண்ட்ஸில் ரீசைக்கிள் யார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு கவுன்சிலையும். அங்கே புக் பண்ணிவிட்டு நார்மலாகவே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம். வாங்க பார்ப்போம் இன்றைக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி. வடிவம் இப்படி செய்யலடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா குப்பையும் இப்படி இதாக கிடக்குது. இது ஃபாக்ஸோட வேலை. நைட்டில் குப்பைகளை கிளறும். வடிவாக பீன் பண்ணலாட்டி எல்லாத்தையும் அள்ளிட்டு இப்போ கொண்டு போகணும். முதல்ல இதில் எல்லாத்தையும் வெஹிக்கிளில் லோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் லோட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கணக்கு அறிய வேண்டி இருக்குது. ஆக்சுவலி ப்ரைவேட்டாக ஹையர் பண்ண போனால் இதுக்கு 350 to 500 pounds கேட்பாங்க இதில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. அதை விட ஒரு வீக்கெண்ட்லேயே நாம் செஞ்சோம்னா அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ரீசைக்கிள் யார்டுக்கு போண்டே இதில் டிஸ்போஸ் பண்ணால் சரி. போவோம், லெட்ஸ் கோ. ரீசைக்கிள் யார்ட் முதல் ஒரு 5-6 years முதல் எனி டைம் போயிட்டு உங்களோட சைக்கிளை ரீசைக்கிள் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இப்போ ஒரு 1-2 years தான் அவங்க ஆன்லைனில் அதை புக் பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு தான் அந்த செலக்டட் ஸ்லாட் டைமில் போகலாம். அப்போ அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் இப்போ. ஓகே கைஸ், ரீசைக்கிள் யார்டுக்கு தான் இது ஃபுல்லாக ரீசைக்கிள் யார்ட் தான். டிசிக்னேட்டட் ஒன் இது தான் நமக்கு ரெசிடென்ஸுக்கு. அடுத்து செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே விடுவாங்க. எல்லோரும் அவங்களோட ரீசைக்கிள் பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ வந்தாச்சு உள்ளுக்குள்ளே. பேசிக்கலி இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டெய்னர்ஸ் மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க. அதில் பேஸ் போட்டு அதுக்குள்ளே எழுதியிருப்பாங்க கார்டன் வேஸ்ட், வுட் டிம்பர், நான் ரீசைக்கிளபிள் என்று சொல்லி அதில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே கொண்டு போய் போடணும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாம் அவங்களோட இதுகளை அந்த சூட்டபிள் அதுக்கு சரியான இதுக்குள்ளே போட்டு கொண்டுருக்குறாங்க. அதை நான் செய்ய போகிறேன். ஓகே, அன்லோட் பண்ணுறோம். வுட் அண்ட் டிம்பர் வுட் அண்ட் டிம்பர் இருக்குது. ஒரு ஒன்று இருக்குல்ல. பிளாஸ்டிக்ஸுக்குள்ள போடணும். பிளாக் பேக்ஸ் எல்லாம் நான் ரீசைக்கிளபிள் போடுறது. கார்டன் வேஸ்ட். உடைஞ்ச ஃபேனை 21 ரேட்டாக பண்ணாங்க. 21, 34 and 19, 20. Okay, 21.
ஸ்மால் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். இந்த எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் திருத்த மாட்டாங்க, எல்லாத்தையும் அறிகிறது. ஓகே, எல்லாம் அன்லோட் பண்ணியாச்சு, நீ போகிறது தான். ஓகே ஓகே இப்போ நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னால் இருக்கிற கண்டெய்னரில் வந்து கம்போஸ்ட் வச்சுருக்குறாங்க. இது ஃப்ரீயாக யார் வேணுமெண்டான்னு எடுத்துகிட்டு போகலாம். போயிட்டு சட்டியில் போட்டு பூமரம் இல்லாட்டி எதுவும் காய்கறிகள் வளர்க்கலாம். இது மோஸ்ட்லி எல்லா ரீசைக்கிள் யார்ட்லேயும் இருக்கும். என்ன அந்த கம்போஸ்டில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் அதில் வந்து வீட்ஸ் வளரும். ரொம்ப சட்டியில் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கடையில் வேண்ட கம்போஸ்ட்லாம் வந்து வீட்ஸ் வளராது, புல்லுகள் இதெல்லாம் வளராது. இதில் வந்து புல்லுகள் வளர சான்சஸ் கூட. இப்போ வேறு மரங்களோட அதுவும் வளர பார்க்கும். ஓகே, தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் கணக்கு ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.